ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அடுத்த ஒப கவலசையைச் சேர்ந்தவர் முதியவர் கண்ணப்பன், வயது 75. இவரது மனைவி சென்னம்மா, வயது 61. இவர்களுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளார். மகள்கள் திருமணமாகி வெளியூரில் வசிக்கின்றனர். மகன் குடும்பத்துடன் கோவையில் வசிக்கிறார். மார்ச் 9ஆம் தேதி முதியவரும் அவரது மனைவியும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். இரவு 11 மணியளவில் அங்கு வந்த ஆசாமி வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த முதியவரின் தலையில் கல்லை போட்டுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மனைவியை இரும்பு கம்பியை காட்டி அடித்து கொன்றுவிடுவதாக மிரட்டினார். மூதாட்டியை வீட்டிற்குள் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பினார். மூதாட்டியின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இருவரையும் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே முதியவர் இறந்தார். அவரது மனைவி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த சம்பவம் குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை வலைவீசி தேடினர். கொலைகாரன் நிர்வாணமாக வந்ததாக சொல்லப்படும் நிலையில் அவன் வனப்பகுதியில் பதுங்கியிருக்கலாம் என்பதை உறுதி செய்தனர். கொலை நடந்த இடத்தில் குற்றவாளி விட்டு சென்ற தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. அதனை வைத்து அவன் உள்ளூர் நபராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. சிங்காரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதி முழுவதும் போலீஸ் விசாரணை விரிந்தது. இந்த நிலையில் மூன்றம்பட்டி ஊராட்சி அடுத்த தளபதி நகரைச் சேர்ந்த 24 வயதான மணிகண்டனை பிடித்து விசாரித்தனர். ஆரம்பத்தில் இருந்தே முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினான். அவன் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாக உள்ளூர் மக்களும் கூறினர். மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அவனை கைது செய்த போலீசார் தர்மபுரி சிறையில் அடைத்தனர்.